தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம். இன்றைய இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறது திரை விமர்சனம். இந்த திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இட்லி கடை அப்படின்னு ஒரு படம். இந்த படத்தை ஒண்டர் பார் நிறுவனத்தின் மூலமாக கதை, திரைக்கதை, வசனம் எழுதி, இயக்கி, தயாரித்து, கதாநாயகனாகவும் நடித்திருக்கின்றார் தனுஷ். தனுஷ் தயாரித்து டைரக்ஷன் பண்ணியிருக்கிற படம் தான் இந்த இட்லி கடை. இவருக்கு ஜோடியாக நித்யாமன் நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ஷாலினி ஒருத்தவங்க லவ்வராக நடிச்சிருக்கிறாங்க. இவங்களை தவிர்த்து பார்த்தீங்கன்னாக்கா கீதான்றவங்க அம்மாவை நடிச்சிருக்கிறாங்க. அடுத்து ஆண் நடிகர்கள் அப்படின்னு லிஸ்ட் எடுத்திங்கனாக்கா சத்யராஜ், ராஜ்கிரண், இவர் இளவரசு, இவரோட சேர்த்து அருண் விஜய், இப்படி ஒரு பெரிய நடிகர் பட்டாலுமே இந்த படத்தில் நடிச்சிருக்குது. இதில் சமுத்திரகனியும் நடிச்சிருக்கிறார், பார்த்திபனும் நடிச்சிருக்கிறார். இவங்க ரெண்டு பேரை ஏன் தனியாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கதையில் இவங்களுடைய ரெண்டு பேரோட கதாபாத்திரமும் வித்தியாசமாக இருக்கும். யார் யாருது? பார்த்திபந்தும் சமுத்திரகனியும். இப்படி நிறைய நடிகர்களை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. இதற்கு ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள் இசையமைச்சிருக்கிறார். இது ஆரம்பத்தில் இசையமைக்கும் போதே ஜிவி பிரகாஷ்குமார் தனுஷ் கிட்ட சொல்லிட்டாருன்னு சொல்கிறாங்க. அதாவது இது ஒரு முக்கியமான ஒரு கிராமத்து கதை, அற்புதமான ஒரு உணர்ச்சி பூர்வமான கதை. இந்த கதைக்கு என்னுடைய இஷ்டப்படி நான் நினச்ச மாதிரி மியூசிக் போட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டதுனால அவர் ஃப்ரீயாக விட்டார் தனுஷ் அப்படின்னாங்க. அவரும் அருமையான முறையில் இசையமைச்சிருப்பார். பாடல்கள் கேட்கும்படியாகவும் இருக்கும். அற்புதமான பாடல்கள் தான் கொடுத்துருக்காரு. ஆறாவது மியூசிக்கும் அங்கங்கே அழகாக அமைச்சிருக்கிறாரு. தன்னுடைய திறமையை முழுசும் இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. தனுஷ் இந்த இட்லி கடை மூலமாக என்ன சொல்ல வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அகிம்சையை சொல்ல வந்திருக்கிறார். அன்பால தான் யாரையும் நாம் வெற்றி கொள்ள முடியும், அடிதடியால் ஒன்றுமே பண்ண முடியாது. அகிம்சையை போன்ற ஒரு சிறந்த ஆயுதம் உலகத்தில் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த படத்தின் மூலயமா தனுஷ் அவர்கள் சொல்கிறார். போன படம் பார்த்தீங்கன்னா மாயன்னு ஒரு படம் பண்ணார். அதில் வன்முறையை வித்துட்டு இருப்பார், வன்முறைக்கு விதை விதைச்சிருப்பார் வன்முறையை. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு படத்தை எடுத்து கொடுத்ததுக்காக அந்த பாவத்தின் பரிகாரமாகவே இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட வேண்டும். ஏன்னா இட்லி கடை அவ்வளோ அகிம்சையோட அன்பை அதிகமாக சொல்லியிருக்காங்க. கதை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே நார்மலாக சொல்கிற மாதிரியான கதை தான். ஆனால் காட்சி அமைப்புகள் ஒவ்வொன்றும் ரசிக்கும்படியாக செய்துவிட்டார் தனுஷ். எல்லா காட்சிகளும் ரசிக்கலாம், எதுலேயுமே குறையில்லாத ஒவ்வொரு காட்சிகளையும் அருமையாக கொண்டு போயிருப்பார். கதைங்கிறது எல்லாருமே சொல்கிற ஒரு கதையாக தான் இருக்கும். எந்த பிஸ்னஸ் எடுக்க போனாலும் ஆரம்பத்தில் அவங்க சாதாரணமாக இருப்பாங்க, அப்புறம் வளருவாங்க, இடையில் பல பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தொழிலை பற்றி எடுத்தாலும் சரி படம் அப்படி தான் போக முடியும். அதே மாதிரி இதுலேயும் இட்லி கடை அப்படிங்கிற ஒரு கடையை ராஜ்கிரண் நடத்துகிறாரு. அந்த கடை எத்தனை உயிரோட்டமானது என்பதை படத்தில் ஆங்காங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. பிள்ளையா இருக்கிறவங்க அப்பா அவங்க செய்கிற தொழிலை பெருசாக நினைக்காம அதை விட பெரிய தொழில் செய்யணும், காரு பங்களாலாம் வாங்கணும், பெரிய லெவலில் வாழணும்னு ஆசைப்படுறது இயற்கை. அதுதான் தனுஷ் நினைக்கிறாரு. நினச்சிக்கிட்டு அப்பா செஞ்ச இட்லி கடையை விட்டுட்டு ஊரை விட்டு வெளியே போகிறாரு. பெரிய லெவலில் வளர்ந்துடுறாரு. ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். வெளிநாட்டில் போயிட்டு ஒரு பெரிய தொழிலில் இருக்கார். என்னன்னாக்கா அதே சமையல் தான். சமையல் மேலே அவருக்கு இருந்த பற்றுதலால் அவர் கேட்ரிங் படிச்சுட்டு வெளிநாட்டில் போய் ஒரு பெரிய ஹோட்டலில் சத்யராஜ் கிட்ட வேலை செய்வார். சத்யராஜோட பொண்ணு அவரை லவ் பண்ணுவாங்க, அவங்க கல்யாணம் நினைப்பாங்க. இதில் சத்யராஜோட பையனா அருண் விஜய் இருப்பார். அவருக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இருக்காது. இதற்கிடையில் என்ன ஆகிடுதுனாக்கா இட்லி கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிற தனுஷோட அப்பா ராஜ்கிரண் இறந்துட்டாருன்னு செய்தி வருது. அவர் ஊருக்கு வர்றாரு. ஊருக்கு அப்பாவுடைய இறுதிச் சடங்கு முடிக்கும் போது அம்மா இறந்துடுறாங்க. அப்போ அந்த இட்லி கடையை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்போ தான் அவருடைய மனசுக்குள்ள ஒவ்வொரு விஷயமா ஞாபகத்துக்கு வருது, அவங்க அப்பா செஞ்ச விஷயங்கள்லாம். அதுக்கப்புறம் அந்த இட்லி கடை தானே நடத்தலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுறாரு. இதனால் ஆத்திரமுடைய அருண் விஜய் தனுஷை பழி வாங்கிறதுக்கு இங்கே வராரு. அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த போராட்டங்கள், முதல்ல தனுஷ் வன்முறையை கையில் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்லி கொடுத்ததுனால அகிம்சையை கையில் எடுக்கிறாரு. அகிம்சையை கையில் எடுக்கிறதுனால அவர் வெற்றி பெறுகிறார் அப்படிங்கிற மாதிரி கதையை முடிப்பாங்க. ஒவ்வொரு காட்சிகளுமே ரசிக்கும்படியாக அற்புதமாக தனுஷ் செஞ்சிருக்கிறாரு. ஆனால்
ஒரு நல்ல படத்தை எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் ஏன் இதை மக்கள் ஏற்றுக்கல அப்படின்ட்டு யோசிக்கும்போது ஒரு காலாகாலமாக சொல்கிற ஒரு வார்த்தை தான் ஞாபகத்துக்கு, நல்லதுக்கு காலம் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். இப்படி ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காரு. இந்த படத்தை மக்கள் போற்றி பெரிய அளவில் வெற்றி பெற செய்திருக்கணும். இருந்தாலும் வெற்றி பெற்றிருக்கு, எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சில குளறுபடிகளும் படத்தில் பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து நேர்மறையான விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்காங்க, எதிர்மறையான விஷயங்கள்னு 1-2 சொல்லியிருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள்னு சிலது இருக்குது. ஏன்னா இவன் எங்கே வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு கிராமத்தில் வந்து சாதாரணமாக ஒரு இட்லி கடை பண்ணுறவனை எதிர்த்துக்கிட்டு வெளிநாட்டில் இருக்கிற கோட்டீஸ்வரம் பூரா மொத்தமாக இங்கே வரானுங்க. இது ஏற்றுக்கிற மாதிரியான விஷயம் இல்லை. இருந்தாலும் ரசிப்பு தன்மையோடு செஞ்சதுனால பார்க்க முடிஞ்சது. இதில் பார்த்திபன் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்கிறார். அவர் ஆரம்பத்துலேருந்தே காமிக்கும் போதே ஒரு எதிர்மறையான கேரக்டராகவே காமிச்சிக்கிட்டே வந்துட்டு திடீர்னு கிளைமேக்ஸில் வந்து அவருடைய சீனுக்கான கிளைமேக்ஸ், படத்தோட கிளைமேக்ஸில் அவருடைய சீனுக்கான கிளைமேக்ஸ் அது வரும்போது வெளிநாட்டிலேருந்து வெளியூர்லேருந்துலாம் வந்து உள்ளூர்காரனை அழிக்கிறது உள்ளூர்காரனையே பயன்படுத்துவானுங்க. அதுக்கு நாங்கள் ஒத்துக்கு போகணுமா? உள்ளூர்காரனை தானே உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அற்புதமாக சொல்லிட்டு போவார். அதே மாதிரி சமுத்திரகனி மனசுக்குள்ள வன்மத்தை வளர்த்துக்கிட்டாலே அடுத்தவங்களோட நம்ம நிம்மதியாக வாழ முடியாது. அந்த வன்மம் இல்லாமல் போயிடுச்சுன்னா சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கிறதுக்கான கதாபாத்திரம் தான் சமுத்திரகனி. இப்படி ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் அழகாக செதுக்கியிருக்காரு. எல்லாம் அற்புதமாக வந்திருக்குது. பாடல்கள் அற்புதமாக பண்ணியிருக்காரு. எஞ்சாமி எல்லாம் எனக்கு கொடுத்த சாமி, எனக்கு மட்டும் கொடுக்கல உங்களுக்கும் கொடுத்துருக்குறான். ஏட்டை கொடுத்தான் படிக்க சொன்னான், பாட்டை கொடுத்தான் பாடச் சொன்னான், மேகத்தை கொடுத்தான் மழையை கொடுத்தான் விளைய வச்சான்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு பாடல். இந்த மாதிரி இருப்பதையெல்லாம் பொதுவில் வைத்தாலே எடுப்பவர் யாரும் இல்லை அப்படின்னு புரட்சித் தலைவர் சொல்லிட்டு போயிருப்பாரு. அந்த ஒரு விஷயத்தை மனசில் வச்சு இந்த பாடல் உருவாக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அற்புதமான ஒரு பாடல். அதே மாதிரி தனுஷுக்கும் நித்யா மேனனுக்கும் ஒரு டுவேட் பாட்டு மாதிரி, டுவேட் கிடையாது, அது ஒரு ஜாலியான ஒரு பாட்டு. அந்த பாடலும் அருமையாக இருக்குது. இப்படி படத்தில் வந்து ஒளிப்பதிவிலிருந்து இசையிலிருந்து நடிப்பிலிருந்து காட்சி அமைப்புகள்லேருந்து எல்லாமே சிறப்பாக உருவாகி இருக்கிறது இந்த இட்லி கடை. நல்ல ஒரு ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு மெசேஜை அற்புதமாக சொல்லியிருக்கிறார் தனுஷு. இந்த படம் சாதாரண வெற்றியை தான் இப்பொழுது பெற்றிருக்கின்றது. போக போக மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.